ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி செஞ்சு தான் நான் வைக்கிற எல்லா குழம்புக்குமே, கிரேவி எல்லாத்துக்குமே இந்த மல்லித்தூள் தான் சேர்ப்போம். இது மாதிரி செஞ்சு மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சுக்கிடுவோம். எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க, வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 3 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். மிளகு தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகு எடுத்துக்கிறங்க, இல்லாதனால நான் தூள் எடுத்திருக்கேன். பட்டை ஒரு 20 பட்டை எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். சீரகம் 200, சோம்பு 200 எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், நம்ம ரைஸ் வைக்கிற அரிசி. இப்போ கல்பாசி பட்டை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இது எல்லாம் தான் நம்ம மல்லித்தூள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 கப் அரிசி எடுத்து வச்சுருவோம். இது ரைஸ்க்கு வைக்கிற அரிசி தான். இது நல்லா பொரிஞ்சு வரணும். வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வரணும். இது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லுமே நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு. அரிசி பொரிகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து கொட்டி வச்சுருவோம். இப்போ அதே கடாய் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ கடலைப்பருப்பு 1 கப் வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா வறுத்துருவோம். வறுத்துக்கிட்டு இருக்கையிலே கடலைப்பருப்புக்கு மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். நம்ம சட்டியில் பிடிக்கும், அதனால தான். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்து அப்படியே கொட்டி வச்சுருவோம். இப்போ அதே கடாய் வச்சுட்டு சீரகம் 200 எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும் சீரகம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து அதே கடாயில் கொட்டிடுவோம். இப்போ அதே கடாய் வச்சுட்டு சீரகம் போட்டுருவோம். சீரகம் சோம்பு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறணும். லைட்டாக வறுத்துட்டு இப்போ அதையும் எடுத்து அதே பாத்திரத்தில் கொட்டிடுவோம். இப்போ அதே கடாய் வச்சுட்டு வெந்தயம் ஒரு அரை கப் வச்சுருக்கேன். இது வந்து மூணு பொடி மல்லிக்கு உள்ள அளவு. இந்த மாதிரி வறுத்துக்கிறங்க. வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து இதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு இப்போ அதே கடாய் வச்சு நம்ம கடலை போட்டிருக்கோம், பொட்டுக்கடலை இதை விட அதிகமாக போடாதீங்க, ஏன்னா குழம்பு கெட்டு போயிடும். அதையும் வறுத்து போட்டுருவோம். இப்போ அதே கடாய் வச்சுட்டு பட்டை நான் ஒரு 15 பட்டை, கல்பாசி, கறி மசாலா பட்டை போட்டிருக்கேன். போட்டு வறுத்து அதையும் அதில் கொட்டிக்கிடுவோம். கொட்டிட்டு இப்போ அதே கடாய் வச்சு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, 1.5 கைப்பிடி அளவு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வர்ற மாதிரி வறுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு கெட்டு போயிடும் மல்லித்தூள். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் அப்படியே கொட்டி வச்சுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையுமே, நம்ம வறுத்த எல்லாத்தையுமே. இப்போ அதே கடாய் வச்சுட்டு நம்ம 2 கப்பாக மல்லி போட்டு ஃபுல்லாத்தையுமே 3 பிடி மல்லியுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். மல்லி ஏற்கனவே நல்லா வெயிலில் காய வச்சது தான், அதனால லைட்டாக வறுத்தா போதும். இந்த மாதிரி நல்லா வறுத்து அதை எடுத்து தனி பாத்திரத்தில் கொட்டிடுவோம். இந்த மாதிரி கொட்டி வச்சுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா மல்லியையுமே வறுத்து எடுத்துக்கிடுவோம். மல்லியை இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்தாலே போதும். வறுத்து இப்போ எடுத்து அப்படியே கொட்டி வச்சுருவோம். இப்போ நம்ம தேவையானது நீங்கள் மிளகையும் இது மாதிரி வறுத்து கொட்டிக்கிறங்க. நான் தூள்னால் வறுக்கலை. இப்போ 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அத்தை தான் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் நாங்கள் எல்லா குழம்புக்குமே சேர்த்து அரைப்போம். கடையில் வாங்குறது அவ்வளோவா பிடிக்காது எங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழம்பு அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி தான் பொடி இருக்கும். இதுதான் நான் எல்லா குழம்புலையுமே சேர்ப்போம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வைக்கிற குழம்பு, ஃப்ரை எல்லாத்துலேயும் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.